அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ குரு பெயர்ச்சி அன்று நாம் செல்ல வேண்டிய கோயில்கள் என்னென்ன, குரு பெயர்ச்சி பூஜைகள் நடைபெறும் முக்கிய இடங்கள் தமிழகத்தில் குறைய ஒரு 8 இடங்களில் தமிழகத்தில் குரு பெயர்ச்சிக்கு முக்கிய பூஜைகள் நடைபெறும், பரிகாரங்கள் நடைபெறும் ஸ்தலமாக கருதப்படுகின்றது. இவை மிகவும் பழமையான கோயில்கள், 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கட்டப்பட்ட கோயில்கள். இப்பொழுது குரு பெயர்ச்சி எப்பொழுது என்று பார்க்கையில், குரு பெயர்ச்சி மே மாதம் 15ஆம் தேதி 2025 அன்று நடைபெற உள்ளது. ஏறக்குறைய 13 மாதங்களுக்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றுவார் குரு பகவான். அத்தகைய சூழலில் குரு ஒவ்வொரு ராசியை சுற்றி வர 12 ஆண்டுகள் ஆகும். அதன்படி குரு வரும் 15ஆம் தேதி 2025 மே மாதத்தில் புதனின் ராசியான மிதுனம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். குரு பெயர்ச்சி என்று நாம் செல்லக்கூடிய கோயில்களில் முக்கிய ஸ்தலமாக, முதன்மையான குரு ஸ்தலமாக விளங்குவது ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி கோயில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. தட்சிணாமூர்த்தி ஆழகால விஷத்தை குடித்து தேவர்களை காத்ததால் இந்த இடத்திற்கு ஆலங்குடி என்றும் ஆப சகாயேஸ்வரர் எனவும் இந்த கோவிலுக்கு பெயர் வந்ததாக வரலாறு கூறுகின்றது. இங்கு ஆபத் சகாயேஸ்வரர் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கின்றார். அம்பிகை இந்த தலத்தில் தவம் இருந்து இறைவனை திருமணம் செய்து கொண்டதால் இந்த பெயர் பெற்றதாகவும் சிலர் கூறுவர். விஸ்வாமித்திரர், முனிவர் முகுந்தர், வீரபத்திரர் ஆகியோர் வழிபட்ட புண்ணிய ஸ்தலமாக இந்த ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி ஸ்தலம் கருதப்படுகின்றது. ஆகையால் குரு பெயர்ச்சி அன்று இங்கு சென்று பூஜைகள் செய்து வருவது நல்ல பலனை கொடுக்கும். குரு பெயர்ச்சி அன்று செல்லக்கூடிய கோயில்களில் இரண்டாவது கோயிலாக கருதப்படுவது தென்குடி திட்டை குரு பகவான் கோயில். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்குது. ராஜயோகம் தரும் தென்குடி திட்டை குரு பகவான் கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் ராஜயோகம் கிட்டும். குரு பரிகாரங்கள் பூஜைகள் முடித்து வந்து தொழிலை தொடங்குவோருக்கு, ஒரு வேலையை ஆரம்பிப்போருக்கு ராஜயோகம் கிட்டும் என்பது ஒரு ஐதீகம். பிரளய காலத்தில் கூட இந்த கோயில் அழியாமல் இருந்ததாக கூறப்படுகின்றது. வசிஷ்ட முனிவர் இங்கு வந்து ஆசிரமம் அமைத்து தவம் இருந்து இறைவனிடையே சேர்ந்தார் என்று கூறப்படுகின்றது. இங்கு வந்து குரு பகவான் பூஜை செய்து சென்றால் வாழ்க்கையில் மேன்மையான இடங்களுக்கு செல்லக்கூடும் என கூறப்படுகின்றது. மூன்றாவதாக குருஸ்தலங்களில் கருதப்படும் கோயில் திருவலிதாயநாதர் குரு பகவான் கோயில் அல்லது திருவலீஸ்வரர் கோயில் என்னும் கோயில் சென்னையில் உள்ள பாடி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இங்கு ராமர், ஆஞ்சநேயர் ஆகியோர் இறைவனை வழிபட்டதாகவும் கூறப்படுகின்றது. குரு பகவான் தன்னுடைய சகோதரரின் மனைவி மேனகையின் சாபத்தால் பெரும் துயர் உற்று பாதிப்பு அடைந்த பொழுது ஈசன் அவரை இந்த இடத்திற்கு சென்று சாப விமோச்சனம் பெறும்படி கூறியதாகவும் வரலாற்றில் கூறப்படுகின்றது. ஆகையால் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை குரு பூஜை அன்று, குரு பெயர்ச்சி அன்று பூஜித்து வந்தால் நற்பலன்கள் கிட்டும் என்பது ஐதீகம். குருஸ்தலங்களில் நான்காவதாக கருதப்படுவது தியாகராஜ சுவாமி சன்னதி. இது இருக்கக்கூடிய இடம் திருவெற்றியூர். இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் தீய சக்திகள் நம்மை விட்டு விலகும், நீங்கும் என்று கூறப்படுகின்றது. சுவாமி சங்கராச்சாரியார் தீய சக்திகளை கட்டுப்படுத்த இந்த இடத்தில் பூஜைகள் மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. முன்ஜென்ம பாவங்கள் இங்கு வந்து பூஜை செய்வோருக்கு தீரும் என்பது ஐதீகம். ஆதி காலத்தில் இந்த கோயிலில் வேதங்கள் கற்கும் ஒரு ஸ்தலமாக, மையமாக பயன்படுத்தப்பட்டதாக முன்னோர்கள் கூறுகின்றனர். 5ஆம் இடத்தில் குரு ஸ்தலமாக விளங்குவது உத்தமர் திருக்கோயில். இது எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சியில் உள்ளது. இந்த கோயில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவர் மற்றும் ஆகிய மூவரின் மனைவிகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக கருதப்படுகின்றது. தமிழகத்தில் எங்குமே இந்த மாதிரியான ஒரு ஸ்தலம் வந்து இருக்க வாய்ப்பில்லை. 3 மும்மூர்த்திகளும் அவர்களுடைய மனைவிமார்களும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இங்கு சென்று பூஜித்து வந்தோமே ஆனால் கல்யாண பாக்கியம் விரைவில் கைகூடும். குழந்தைகள் வெகு நாட்கள் பிறக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். குருஸ்தலங்களில் 6வதாக முக்கிய ஸ்தலமாக கருதப்படுவது ஆவுடையார் திருக்கோயில் அல்லது ஆத்மநாத சுவாமி திருக்கோயில். இது உள்ள இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் உருவ வழிபாடு என்பது மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் இந்த ஒரு கோவிலில் உருவ வழிபாடு அல்ல, அருவ வழிபாடு மேற்கொள்ளப்படுகின்றது. எல்லா கோயில்களிலும் வெளியில் சிலைகள் இல்லை என்றாலும் மூலஸ்தானத்தில் ஒரு சிலையாவது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் மூலஸ்தானத்தில் பூஜைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை. காரணம், இங்கு மூலஸ்தானத்தில் சிலை உருவ வழிபாடு என்பது இல்லை.
ஆவுடையார் கோயிலில் சென்று குரு பூஜித்து வந்தால் பூர்வ பாவங்கள் பூர்வ தோஷங்கள் நீங்கி நலம் பெறலாம் என்பது ஐதீகம். அடுத்தது 7வதாக குருவித்துறை குரு பகவான் கோயில். இது எங்கு அமைந்துள்ளது என்று பார்த்தோமேயானால் மதுரைக்கு அருகே குருவித்துறை என்ற இடத்தில் இந்த குரு பகவான் கோயில் அமைந்துள்ளது. இங்கு குரு பெயர்ச்சி, வைகுண்ட ஏகாதேசி போன்ற விழாக்கள் மிகவும் கோலாகலமாக நடைபெறும் ஒரு கோயிலாக இது கருதப்படுகின்றது. 8வதாக நாம் காண இருப்பது திருச்செந்தூர் குருத்தலம். இது உள்ள இடம் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடியில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குருத்தலம் இருக்குது. இங்கே வியாழக்கிழமைகளில் எப்பயுமே பூஜைகள் நன்றாக குருவுக்கு நடைபெறும். அதுவும் குரு பயிற்சி அன்று சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்படும். இங்கு சென்று பூஜைகள் மேற்கொண்டு வந்தோமே ஆனால் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெறலாம். ஆகையால் தோழர்களே, குரு பயிற்சி அன்று இது போன்று 8 கோயில்களில் ஏதாவது ஒரு கோயிலை உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை தேர்ந்தெடுத்து, இந்த 8 கோயிலில் ஒரு கோயிலை தேர்ந்தெடுத்து பூஜைகள் மேற்கொண்டு வந்தால் உங்களுக்கு குரு தோஷங்கள் நீங்கி நன்மை நடைபெறும். நன்றி தோழர்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.